தீபாவளி 2024க்கு 4 மேஜர் ரிலீசஸ் இருந்தது டவுன் சவுத்ல. அமரன், பிரதர், பிளட்டி பெக்கர் அண்ட் லக்கி பாஸ்கர். பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, பேன் இந்தியன் லெவல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆகி சூப்பரா சக்சஸ் ஆன லக்கி பாஸ்கர் தான் பெரிய சர்ப்ரைஸ். டைரக்டர் வெங்கி அட்லூரி வந்து சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாரு. துல்கரும், மீனாட்சி, அதுக்கப்புறம் நம்ம ராம்கி சார் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு படம் 4, 5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகி எல்லா லாங்குவேஜ்லயும் சூப்பரா ஓடுறதுங்கிறது வருஷத்துக்கே ஒரு டைமோ 2 டைமோ தான் நடக்கும். அது வந்து சர்ப்ரைஸா லக்கி பாஸ்கருக்கு நடந்திருக்கு. லக்கி பாஸ்கரோட ஸ்கிரீன் பிளேல டைரக்டர் வெங்கி அட்லூரி நிறைய ஸ்கிரீன் பிளே டெக்னிக்ஸை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருந்தாரு. கால் பேக்ஸ், செட்டப் அண்ட் பே ஆஃப்ஸ், ரெட் ஹெரிங்ஸ், ட்விஸ்ட், ஆல்டர்னேட் ஹிஸ்டரி, இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்ல இருக்க எல்லா டெக்னிக்ஸையும் ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணனாலதான் படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சும் இருந்தது. இன்னைக்கு ஸ்டோரி டெல்லர்ல லக்கி பாஸ்கர் ரைட்டிங் டெக்னிக்ஸை பத்தி நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா வந்து லக்கி பாஸ்கர் ஸ்கிரீன் பிளேவே வந்து ஒரு ஆல்டர்னேட் ஹிஸ்டரி ஸ்கிரீன் பிளே. அது என்ன ஆல்டர்னேட் ஹிஸ்டரின்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றுல ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த இப்போ அது வேற மாதிரி நடந்திருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு அதை சுத்தி பண்ற கதை தான் ஆல்டர்னேட் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே ஐஎம்டிபி வெப்சைட் நல்லா தெரியும். அந்த வெப்சைட்ல போயிட்டு ஆல்டர்னேட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்கிரீன் பிளே, நிறைய ஹாலிவுட் மூவிஸ் ஆல்டர்னேட் ஸ்கிரீன் பிளேல வந்ததை லிஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் சினிமால கூட ஆல்டர்னேட் ஹிஸ்டரியில நிறைய ஸ்கிரீன் பிளே, நிறைய மூவிஸ் வந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜோதா அக்பர் இருக்கு, பத்மாவத் இருக்கு, அதுக்கப்புறம் ரத்த சரித்ரா இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல நம்ம கமல் சார் பண்ண ஹேராம் இருக்கு. அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல இப்போ லக்கி பாஸ்கர் ஆட் ஆயிருக்கு. லக்கி பாஸ்கர் கூட ஒரு ஆல்டர்னேட் ஹிஸ்டரி ஸ்டோரி தான், ஸ்கிரீன் பிளே தான். ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்கேம் 1992ல. ஆனா அதே டைம்ல மும்பைல இன்னொரு இமேஜினரி கேரக்டர் அவருக்கே பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ண ஒரு ஸ்கிரீன் பிளே தான் லக்கி பாஸ்கர். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு ஆங்கிள் யோசிக்கும் போதே, டிஃப்ரெண்டா வந்து ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த ஆல்டர்னேட் பண்ணும் போதே அந்த இடத்துலயே ஸ்கிரீன் பிளே பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுது. இந்த ஸ்கிரீன் பிளேல எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்க இன்னொரு ஸ்கிரீன் பிளே டெக்னிக் வந்து கால் பேக்ஸ். எப்பவுமே ஒரு ஸ்டோரியோ, ஸ்கிரீன் பிளேவோ படிக்கிறவங்களையோ இல்ல படமா பாக்குறவங்களையோ என்கேஜ் பண்ண வைக்கிறதுக்காக எஃபெக்டிவா யூஸ் பண்ற டெக்னிக் தான் இந்த கால் பேக்ஸ் அப்படிங்கிற டெக்னிக். லக்கி பாஸ்கர்ல ஹீரோயினோட ஃபேமிலி, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் எல்லாரும் வந்து ஹீரோ ஃபர்ஸ்ட் அசிங்கப்படுத்துவாங்க. பின்னாடி வந்து அவங்களே அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வருவாங்க. இது ஒரு கால் பேக். அதே மாதிரி தான் சமோசா கடையில ஃபர்ஸ்ட் ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அவங்க பையன் எல்லாரும் வந்து சமோசா சாப்பிடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். பின்னாடி படம் முடியிற டைம்ல திரும்பவும் ஹீரோ வந்து திருந்தணும்னு நினைக்கும் போது அதே சமோசா கடைக்கு வருவாரு. அங்க ஒரு கால் பேக் இருக்கு. அதே மாதிரிதான் ஹீரோவுக்கு பட்டேல் பாய் அப்படிங்கிறவரு பணம் கொடுத்திருப்பாரு. அவரு முதல்ல ஹீரோவை அசிங்கப்படுத்துவாரு. பின்னாடி ஹீரோ கிட்ட நிறைய பணம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பட்டேல் பாய் அசிங்கப்படுத்துவாரு. அதுவும் ஒரு கால் பேக் தான். அடுத்ததா செட்டப் அண்ட் பே ஆஃப்ஸ் பத்தி பாத்திரலாம். படத்துல பாஸ்கரோட அப்பா வந்து படம் ஃபுல்லா அமைதியாவே இருப்பாரு. இவர் என்ன பண்றாரு, அப்படி ஹீரோ என்ன பண்றாரு நோட் பண்ணிட்டே இருப்பாரு. கடைசியில தான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தான் அவர் பேச ஆரம்பிப்பாரு. இந்த செட்டப் அண்ட் பே ஆஃப் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சூப்பரான ஒரு செட்டப் அண்ட் பே ஆஃப் இந்த படத்துல இருக்கு. அதுதான் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். பாஸ்கர் கிட்ட இருந்து எல்லா பணமுமே போயிடுச்சு, அவங்க திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் பண்ணி நம்மளை எல்லாம் நம்ப வச்சுட்டு, அதுக்கப்புறம் பே ஆஃப் சீன்ல அந்த செக்கை கொண்டு போய் கிளியரிங் போடும்போது தான் தெரியும் அந்த அக்கௌண்ட்டை வந்து அவர் க்ளோஸ் பண்ணியே 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா பேங்க்ல இருந்து அவர் பணத்தை திருடும் போதும் ஒரு செட்டப் அண்ட் பே ஆஃப் பண்ணியிருப்பாங்க. நாள் ஃபுல்லா அவருக்கு அசிங்கமா அவங்களை அசிங்கப்படுத்துவாங்க. ரொம்ப சோகமா இருப்பாரு, அழுவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அவர் ரொம்ப சோகமா இருக்காரு, அவரால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ ஒரு பே ஆஃப் வச்சிருப்பாங்க. அதாவது யாருக்கும் தெரியாம பேங்க்ல இருந்து ரூ. 2,00,000 பணத்தை வெளியே எடுத்துட்டு வந்துருவாரு. அது ஒரு செட்டப் அண்ட் பே ஆஃப். ஒரு ஸ்கிரீன் பிளேவை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும்னா அதுக்கான சூப்பரான ஒரு வழி தான் வந்து இந்த ரெட் ஹெரிங்ஸை யூஸ் பண்றது. ரெட் ஹெரிங்ஸ்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபால்ஸ் க்ளூ ஆர் ஒரு மிஸ்லீடிங் க்ளூ. அதாவது தப்பான ஒரு க்ளூ கொடுத்து வியூவர்ஸை ஏமாத்துறது, கொஞ்ச நேரத்துக்கு ஏமாத்தி அதுக்கப்புறம் உண்மையை சொல்றது தான் வந்து ரெட் ஹெரிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லக்கி பாஸ்கர்ல என்ன ரெட் ஹெரிங்ஸ் இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராம்கி கேரக்டர் தான் சொல்லுவேன். பொதுவாவே இந்த மாதிரி பழைய ஆக்டர் ஒருத்தரை திரும்ப கொண்டு வந்தா அவரை வில்லனா தான் காமிப்பாங்க.
ராம்கி கேரக்டர் வந்ததுல இருந்தே நம்ம எப்போ அவரு ஹீரோவை ஏமாத்த போறாருன்னு தான் பார்த்துட்டு இருப்போம். அதுக்கேத்த மாதிரியே நிறைய சீன்ஸ் காமிப்பாங்க. அது எல்லாமே ரெட் ஹெரிங்ஸ் தான். ஆனா அவர் கடைசி வரைக்கும் ஏமாத்த மாட்டாரு. ஹீரோக்கு வந்து சூப்பரா ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு. இன்னொரு சூப்பரான ஒரு ரெட் ஹெரிங் சீன் ஒண்ணு படத்துல இருக்கு. அதாவது காரை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல கோவால போயிட்டு. சேல்ஸ் பண்ணிட்டு திரும்ப வரும்போது பேங்க்குக்கு வரும்போது பேங்க சுத்தி கூட்டமா இருக்கும். போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுக்கு மேல அவரு உள்ள போனதுக்கு அப்புறம் போலீஸ் அவருக்கே கையை நீட்டிலாம் பேசுவாங்க. நம்ம வந்து அவ்வளவுதான் அவர் மாட்டிட்டாரு. எப்படி தப்பிக்க போறாரு அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அந்த டைம்லயும் வந்து நம்மள ஏமாத்திருவாங்க. அவங்க வந்து வேற யாரையும் அரெஸ்ட் பண்ண தான் பேங்க்குக்கு வந்திருப்பாங்க போலீஸ். அதுவும் வந்து ஒரு சூப்பரான ரெட் ஹெரிங் தான். கால் பேக்ஸ், ரெட் ஹெரிங்ஸ், செட்டப் அண்ட் பே ஆஃப்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பங்கு மேல போயிட்டு வெங்கி அட்லூரி சின்ன சின்னதா நிறைய ட்விஸ்ட்டும் வச்சிருந்தாரு. அந்த ட்விஸ்ட் எல்லாமே வச்சு சூப்பரா ஒரு பேக்கேஜிங்கா பண்ணியிருந்தாரு. இந்த ட்விஸ்ட்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங் கான்செப்ட் தான். ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கு. அந்த காரை சேல்ஸ் பண்ணிட்டு திரும்ப வரும்போது ரூ. 10,00,000 வந்து யாருக்குமே தெரியாம திரும்ப வந்து உள்ள வைக்கிறது. திடீர்னு பாஸ்கரோட அப்பா வந்து வாயை திறந்து பேசி ஹீரோக்கு ஹெல்ப் பண்றது. பார்ல டான்ஸ் ஆடின பொண்ணை யூஸ் பண்ணி காரை வந்து செக் போஸ்ட்ல இருந்து தப்பிச்சு கொண்டு போறது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ட்விஸ்ட் படத்துல ஒவ்வொரு சீனுக்கும் ட்விஸ்ட் இருந்துட்டே இருந்தது. வியூவர்ஸ் வந்து ஒவ்வொரு சீனுக்குமே கெஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் நம்ம ஒண்ணு கெஸ் பண்ணா அதுல இருந்து கொஞ்சம் சின்ன சின்னதா வேற மாதிரி நடக்குது. அது எல்லாமே நம்மள வந்து ரொம்ப என்கேஜிங்காவும் ரொம்ப பூஸ்டட் அப்பாவும் வச்சிருக்கு. அதுலயே வந்து படம் பாதி ஜெயிச்சிருச்சு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் படத்துல ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. அது என்ன தெரியுங்களா? ஹீரோக்கோட பேங்க்ல லதா மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க தான் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான கேரக்டர் இந்த படத்துல. ஏன்னு கேட்கிறீங்களா? ஏன்னா படம் ஃபுல்லா அவங்க ஒரே மாரி தான் இருப்பாங்க. ஹீரோக்கு எதுவும் இல்லாதப்பயும் அவங்க நல்லா பேசுவாங்க. ஹீரோவ வந்து டபுள் ப்ரமோஷன் வாங்கும்போதும் அவங்க நல்லா பேசுவாங்க. ஹீரோக்கு லாட்டரியில 25,00,000 பணம் விழுவும். அப்பயும் சிரிச்சுட்டே தான் பேசுவாங்க. ஹீரோவே வந்து பணம்லாம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப திமிரா நடந்துக்குவாரு. அப்பயும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல ஹீரோ திருந்தினதுக்கு அப்புறமும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஒரு மனுஷன் எப்படி வந்து வாழ்நாள் ஃபுல்லா ஒரே மாரி சிரிச்சு பேசிட்டே இருக்க முடியும்? அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஜலசியோ, இல்ல எதுவுமே வராதா? அப்படிங்கிற மாரி நான் ரொம்ப ஃபேசினேட் ஆயிட்டேன். ஜோக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, நம்ம இந்தியன் சினிமா பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ஸ்கிரீன் ரைட்டிங் டெக்னிக்ஸ யூஸ் பண்ணி, சூப்பரா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி, பயங்கர என்கேஜிங்கா கொண்டு போற விஷயம்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் நடக்கும். அதுக்காகவே வந்து வெங்கி அட்லூரி சாருக்கும், அவருடைய ரைட்டிங் டீமுக்கும் பெரிய அப்ளாஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல சினிமா ஆர் வெப் சீரிஸ் பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பாய்.